ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுடைய இடுப்பில் அதிகமாக சதை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடிய நபரா நீங்கள் அதை குறைச்சி இடுப்பை அழகாக மாற்றணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரி ஆச்சுனாலே அந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சதை போட்டு கடைசியில் இந்த வளைந்த இடுப்பு அப்படின்றதே இன்றைக்கி ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஆமாம், இது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த இடுப்பில் எக்ஸஸாக மசில்ஸ் போட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி இடுப்பில் மசில்ஸ் போடுது? இந்த மசில்ஸை கரைப்பதற்கு ஏதாவது ஈஸியான சோர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி வந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இடுப்பில் அதிகமாக மசில்ஸ் போடுச்சு அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் குளுக்கோஸாக மாறுது. இந்த குளுக்கோஸ் கிளிக்கோஜனாக கன்வெர்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு குளுக்கோஸ் ஆன உடனே நம்ம உடம்புல அன்றாட உழைப்புகளுக்கு தேவையான சக்தி இந்த குளுக்கோஸ் தான். அந்த குளுக்கோஸை எடுத்து சக்திகளாக மாற்றி நம்ம உடம்பு வந்து செயல்பட ஆரம்பிக்குது. நம்ம உட்காடுறோம், நிற்கிறோம், நடக்கிறோம், வேலை பார்க்குறோம், இது எல்லாத்துக்கும் சக்தி வேணும் இல்லையா? அதுக்கு அந்த குளுக்கோஸை பயன்படுத்திக்கிறோம். இப்போ எக்ஸஸாக வரக்கூடிய குளுக்கோஸ், அதாவது நம்ம பயன்படுத்துனது போக எக்ஸஸாக வரக்கூடிய குளுக்கோஸ் இருந்ததுன்னா அதை கிளிக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கோஜன் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எப்படின்னா, ஒரு 1000 குளுக்கோஸ் சேர்ந்து ஒரு கிளிக்கோஜன் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதெல்லாம் சேர்ந்து ஒரு கிளிக்கோஜனாக மாறிடும். அது கிளிக்கோஜன் படிவம் வந்து நம்மளுடைய இடுப்பு மசில்ஸ் பகுதிகளில் வந்து சேர்ந்துக்கும். நம்ம உடம்புல டெய்லி வந்து கொலஸ்ட்ரால் வந்து தேவை. கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து நம்ம வந்து செயல்பட முடியும். அப்போ அந்த கொலஸ்ட்ரால் வேணும். அதில் நல்ல கொழுப்பு நமக்கு தேவை, கெட்ட கொழுப்பு நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் கொழுப்பு கொலஸ்ட்ரால் வருது, அதில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்றது வருது. நல்ல கொழுப்பு உடம்பு எடுத்து பயன்படுத்திக்கிறது, கெட்ட கொழுப்புகள் உடம்புக்குள்ளே தேங்க ஆரம்பிச்சிருது. அப்போ எக்ஸஸாக இந்த ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தேங்க ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் எங்கே தேங்கும் அப்படின்னோம்னா அது நம்மளுடைய மசில்ஸ்களில் தான் வந்து தேங்க ஆரம்பிச்சிருது. அப்போ இது எந்த இடம் உபயோகம் அதாவது பயன்படுத்தாத இடமா இருக்குதோ அங்கே தான் போய் தேங்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு வீடு இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே உங்களுடைய குழந்தைங்களை வந்து வெளியூருக்கு படிக்கிறதுக்கு அனுப்பிட்டீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படி வச்சுங்க. அந்த ரூம் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த ரூம் ஃப்ரீ ஆன உடனே இப்போ என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் வந்து எல்லா ஸ்டாக்கையும் கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டு வைப்பீங்க. தேவையில்லாத வேஸ்ட்டை கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டு கொடுப்பீங்க. பயன்படுத்தாத பொருட்கள்லாம் அந்த ரூமில் போட்டு வைப்பீங்க. கரெக்டுங்களா? எந்த ரூம் பயன்படுத்தாத அறையாக இருக்குதோ அந்த அறையில் தான் நம்ம பயன்படுத்தாத பொருட்களை கொண்டு போய், குப்பைகளை கொண்டு போய் போட்டு வைப்போம். உடம்பும் அப்படி தான். உடம்பில் அதனால தான் வந்து எல்லா ஜாயின்ஸும் டெய்லி ஆக்டிவேஷனில் இருக்கணும். எல்லா அந்த உடல் முழுவதும் நம்ம செயல்படக்கூடிய வேலைகள் நம்மக்கிட்ட இருக்கணும். இன்றைக்கி அது இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சேர்லேயே உட்காந்துருக்கிற மாதிரி, குறிப்பாக இப்போ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வந்துட்டாங்கன்னா திரும்ப வந்து பெண்கள் அதிகமாக இன்றைக்கி வந்து அந்த சோபாவிலேயே அதிகமாக உட்காரக்கூடிய சூழல் இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் இந்த சூழல் இருக்குது. அங்கே வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ்லேயும் ஒரே சேரில் உட்காந்துக்கிற மாதிரி சூழல் இருக்குது. ஆமாம், அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த அசையாமல் அந்த மூமெண்ட்ஸ் வந்து அதிக நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதான் புழங்கப்படாத அறை அப்படி வச்சுங்களேன். அப்போ என்ன நடக்கும்னா இது எல்லாம் போய் உள்ளுக்குள்ளே அங்கே தான் ஸ்டோரேஜ் ஆகுது. அதில் குறிப்பாக இடுப்பு மசில்ஸ் ஃபுல்லாக போடுறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுப்பெல்லாம் இன்றைக்கி அடுப்பு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ ஃப்ளாட் ஆயிடுச்சு. அன்றைய காலகட்டத்தில் எல்லா பேரும் வந்து தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த குடமே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஷேப்பில் இருக்கும். அது கரெக்டாக இடுப்பில் வைக்கிற மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அப்போ அது மாதிரியான தண்ணி குடங்கள் எடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இடுப்புக்கும் வேலை கொடுத்தாங்க அன்னைக்கு. இன்றைக்கி அது இல்லை. எல்லாமே 25 லிட்டர் கேன் மாதிரி ஆயிடுச்சு. அதான் நம்ம இடுப்பும் 25 லிட்டர் கேன் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ளாட்டாக. ஃபுல்லாக எக்ஸஸாக மசில்ஸ் வந்து அங்கே நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா பயன்படுத்த அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சேஃப் வந்து கிடச்சிருக்கும். அங்கே உள்ள மசில்ஸ் சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதனால் இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இன்னமும் அதிகமாக மசில்ஸ் போட்டுருச்சு அந்த இடத்துல. இதை நீங்கள் கரைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸசைஸ். உங்களுடைய ஹிப் ரொட்டேஷன் எக்ஸசைஸ் அதை முதல்ல பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்று, ஹாட் வாட்டர். நீங்கள் வந்து எப்போ சாப்பாடு சாப்பிட்டாலும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு வாங்க. இது ஒரு பெஸ்ட். ஓகேங்களா? ஆமாம், ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஹிப் ரொட்டேஷன் எக்ஸசைஸு அது வந்து டெய்லி. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறீங்க, ஸ்ட்ரைட்டாக இருந்ததுலேருந்து அப்படியே சைடில் உங்களுடைய சைடில் அப்படியே சாயிங்க.
ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய கால் பகுதி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். அப்படியே சைடில் சாய்ங்க. இது ஒரு ஒரு 9 உங்களுக்குள்ளேயே ஒரு கவுண்டிங் பண்ணுங்கள். 9 அப்படின்னு 1 2 3 4 9ன்னு கவுண்டிங் பண்ணுங்கள். இந்த பக்கம் சாய்ங்க. திரும்ப அதே போல் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் சாய்ங்க. அதாவது உங்களுடைய இந்த ஹிப்பு மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே டைட் ஆகும். நீங்கள் லெஃப்ட்டில் சாயும் பொழுது ரைட் சைடு ஹிப்பு டைட் ஆகும். ரைட் சைடில் சாயும் பொழுது லெஃப்ட் சைடு ஹிப்பு வந்து டைட் ஆகும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் வாட்டர் சாப்பிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். இந்த ஹிப்புக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க. இது கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு கரைக்கிறதுக்கு. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் ரொட்டேஷன் எக்ஸசைஸ். அப்படியே வந்து ஹிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டு ஓகேங்களா, அட்டென்ஷனில் நின்றுக்கிட்டு அப்படியே வந்து கிளாக் வைஸ் ஒரு 9 சுற்று, அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 9 சுற்று பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இதை வந்து செலவழிக்கிறது. அங்கே உள்ளுக்குள்ளே தேவையில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, பேட் குளுக்கோஸ் எல்லாத்தையும், அந்த கிளிக்கோஜன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், செலவழிக்கணும்னா அங்கே நீங்கள் மூமெண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது உணவு மூலமாக சரி பண்ணலாம், உணவு மூலமாக நிச்சயமாக சரி பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஹிப் ரொட்டேஷன், இந்த ஹிப்புக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ், நீங்கள் அப்படி குனிஞ்சு நிமிடுறது மூலமாக அவங்க ஹிப்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறது, சைடில் கவுறது மூலமாக எக்ஸசைஸ் கொடுக்குறது, ஹிப் ரொட்டேஷன் மூலமாக எக்ஸசைஸ் கொடுக்குறது, இது ரொம்ப முக்கியம். இதை பண்ணிக்கோங்க. ஒன்று, இது எல்லாமே ஹாட் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா வேகமாக இது கரைவதற்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது பெஸ்ட். ஆமாம். அதே போல் நீங்கள் வீட்டில் உள்ள உணவு முறைகள் மூலமாக இதை வந்து சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். நான் ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸாக ஒரு சில புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகளை நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி சில டைரெக்ஷனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய ஹிப்பை சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வரும். ஆமாம். அப்போ நான் அதற்கான லொக்கேஷனும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டே வாங்க. அதுபோல் உணவு முறைகளில் உள்ள ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். இதை 2யும் பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தையும், ஒரு சின்ன ஹிப் ரொட்டேஷன் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி இருக்குது. அது குறிப்பாக நம்முடைய கால் பாகத்தில் இருக்குது. கால் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹிப்பு மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இடுப்பு இறுக்கமெல்லாம் ஃபஸ்ட் நாளே ரிலீஸ் ஆகும் அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தோம்னாலே. அதற்குரிய லொக்கேஷனும் உங்களுக்கு சொல்கிறேன், பயன்படுத்துங்க. அதே போல் ஈஸியாக இங்கே இருக்கக்கூடிய ஃபேட்டு தேவையில்லாமல் அந்த கார்போஹைட்ரேட்லாம் வந்து தேங்கி நிற்கிறதெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய பேட் குளுக்கோஸ், கிளிக்கோஜன், எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கான ஒரு உணவு முறை பழக்கவழக்கத்தில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும், சூப்பராக வந்துடலாம். ரைட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இப்போ 2வதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு புள்ளி லொக்கேஷன் சொல்கிறேன். நம்மளுடைய கால் பாதத்தில் நம்முடைய காலை வந்து இப்படி சைடு பொசிஷனில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னோம்னா, இங்கே சுண்டு விரல் பக்கமாக இந்த இடத்துல வந்து ஒரு கணுக்கால் மூட்டு இருக்கும், ஒரு ரவுண்டாக. கரெக்ட். சுண்டு விரல் பக்கமாக இங்கே வரக்கூடிய கணுக்கால் மூட்டு. இந்த கணுக்கால் மூட்டை சுற்றி அவ்வளோதாங்க. இப்படி ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்குல்ல, அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன் மசாஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அந்த கணுக்கால் மூட்டு மேலேயே பண்ண தேவையில்லை, மூட்டை சுற்றி வந்து நீங்கள் அப்படி ஒரு ரவுண்டு மசாஜ், அவ்வளோதான். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுண்டு விரல் பக்கம் இங்கேருந்து இப்படி மேலே ஏற்றுற மாதிரி ஒரு டைரெக்ஷன், அவ்வளோதான். ஃபுல் ரவுண்டு நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. அது மட்டும் அங்கே வந்து கையில் அழுத்தி பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த இடத்துல பெயின் வர்ற மாதிரி அழுத்தி பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு தடவை அப்போ பண்ணும் பொழுதே உங்களுக்கு இடுப்பு பகுதி என்னமோ லூஸ் ஆன மாதிரி, ஃப்ரீ ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தினம்தோறும் இதை நீங்கள் பண்ணலாம். தினம்தோறும் தேவைன்னா அந்த இடத்துல லேசாக லூப்ரிகேஷனுக்காக உங்களுக்கு எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இருந்தாலும் லைட்டாக தேய்ச்சிட்டு உங்களுடைய கையில் அந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுங்க. அற்புதமாக இருக்குங்க. உங்களுடைய இடுப்பு மீண்டும் பழைய இடுப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அது மசில்ஸ்லாம் தேவையில்லாத மசில்ஸ்லாம் கரைஞ்சிக்கிட்டே வரும். தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, பொதுவாக நாங்கள் சொல்கிறது 3 மாதங்கள் அதை வந்து கொடுக்க சொல்கிறோம். பட் ஃபஸ்ட்டு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் வரும். ஆமாம். இது போக ஒரு அற்புதமான ஒரு உணவு முறையில் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எப்போவுமே இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு பழமொழி இருக்குது. எங்கெல்லாம் நம்மளுடைய மசில்ஸ் வந்து ஃபிட்டாக இல்லாமல் எக்ஸஸாக பிதுங்கிக்கிட்டு இருக்குதோ அந்த மசில்ஸை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு கொள்ளு தாங்க பெஸ்ட்டு. கொள்ளை நீங்கள் பல வடிவத்தில் எடுத்துக்கலாம். கொள்ளை டைரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே வந்து வேக வச்சு அது கூட அப்படியே சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அப்படியே நீங்கள் கொள்ளை டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்லாம். கொள்ளை முளைக்கட்டை வச்சும் சாப்பிட்லாம். அதே போல் வந்து கொள்ளு ரசம் சாப்பிடலாம். இப்படி பல வகையில் கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளு நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொள்ளு பயிர் உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இதை கரைக்கிறதுக்கு. இப்போ நான் ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த கொள்ளு சாறு எடுத்துக்கங்க, ஓகேங்களா? ஆமாம். கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு
அரைச்சி ஜூஸ் ஆக்கிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஆமாம், அதாவது கொள்ளு கொஞ்சம் வேக வச்சிடுறீங்க, வேக வச்சுட்டு அதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறீங்க, ஜூஸ் ஆக்குறீங்க. இப்போ ஜூஸ் ஆக்கும் பொழுதே என்ன பண்ணுறீங்கன்னா, இஞ்சி ஒரு 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 பிஞ்சு, அதை வந்து ஒரு பீஸ் அப்படியே வந்து ஒரு பீஸ் வந்து ரவுண்டாக ஒரு கட் பண்ணுங்கள், போதும். அப்படியே வந்து போடுங்க, போட்டு அதையும் சேர்த்து அதோட ஜூஸ் பண்ணுங்கள். கொள்ளு ப்ளஸ் இஞ்சி சாறு, அவ்வளோதாங்க. இதை நல்லா அரைச்சி இதை ஜூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. இந்த ஜூஸை எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றது தான் நல்லது. காலையில் சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய எக்ஸஸாக போட்டிருக்கக்கூடிய இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் அனைத்தும் படிப்படியாக கரையும். இடுப்பு மீண்டும் நல்ல வளைந்த இடுப்புகளாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்துங்கள். அதனால் இனிமேல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அந்த மாதிரி வயிறு ஹிப் மசில்ஸ் எல்லாம் போட்டிருக்குது அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதை கொஞ்சம் நீங்கள் அடுத்து நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஹிப் மசில்ஸ்லாம் கரைஞ்சு உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். உங்களுடைய இடுப்பு மீண்டும் பழைய நிலைமைக்கு ஃபிட்டாகி வருவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.